ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் அனுதின கண்மலத்தின் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாய் சபையாரங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். திங்கட்கிழமை பார்த்தோம் இருள் மாறும் அப்படின்னு சொல்லி, நேற்று பார்த்தோம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ், இரண்டாவது நாள் செய்த அற்புதம் வானம் உண்டாக்கப்பட்டது. அப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்றாவது நாள் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்ன அப்படின்னா, நம்ம பைபிளில் ஆதியாகமத்தின் 1வது அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த புதன்கிழமை நம்ம தியானிக்கிறது ஆண்டவர் 3வது நாள் செய்த அற்புதம். இப்போ வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீரையும் வானத்துக்கு மேலே இருக்கிற தண்ணீரையும் ஏசப்பா பிரிச்சுட்டாங்க. அந்த ஆகாய விரிவுக்கு வானம்னு பேர் வச்சாங்க. இப்போ வானத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியில் மனுஷங்க வாழ்வதற்கு இடம் இல்லை. நம்ம சொல்லப்போனால் ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஜலம் அப்படின்னு நம்ம நிறைய சூழ்நிலைகளை பார்த்தா அது பிரச்சனை, போராட்டம், கடினமான சூழ்நிலை, இதை தான் மீன் பண்ணோம். நிறைய பேர் அதை தான் ஒப்புமைப்படுத்தி பேசுவாங்க. இன்றைக்கி நாமளும் அதையே ஒப்புமைப்படுத்துவோமே. தண்ணி அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை தான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அப்படி, அது சபிக்கப்பட்ட உலகம். அதான் ஏசப்பா சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இல்லாமல் இல்லை, உபத்திரவம் இருக்குது. ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் நமக்கு வழியுமே இருக்குது. அதை மாத்திரம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஜலத்துக்கு உள்ளதான் வெட்டாந்தரை இருக்குது. இதை பிரிக்கிற காலம் இன்னைக்கு வந்திருக்கு. ஜலத்துக்கு உள்ளதான் வெட்டாந்தரை இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கு உள்ளதான் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் போகிற கடினமான பாதைகளுக்கு உள்ளதான் அந்த உடைய ஜபத்துக்குடைய ஆன்சர் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஏசப்பா சூப்பராக ஒரு காரியம் பண்ண போகிறாரு. அந்த ஜலத்தையும் வெட்டாந்தரையும் ஏசப்பா பிரிக்க போகிறாரு. இந்த சம்பவம் எனக்கு இன்னொரு இடத்துல அப்படியே சிங்க் ஆகுது. எங்கே அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெட்டாந்தரையை ஆண்டவர் உருவாக்கினார். ஜலம், செங்கடல், நல்ல ஜலம், நிறைய தண்ணி இருக்குது. பின்னாடி பார்வோம், 2 பக்கமும் மழை, தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை. பயங்கரமான கடினமான நிலைமை. ஏசப்பா செங்கடல் மத்தியில் வெட்டாந்தரையை காண பண்ணினார். தண்ணீரை 2 பக்கம் பிரிந்து போக செய்தார். இங்கே பாருங்களேன், ரெண்டு சம்பவம் ஒன்று போல தான் இருக்குது. ஜலம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு, செங்கடலில் 2 பக்கம் சேர்ந்துருச்சு. இங்கே மொத்தமாக இருக்கிற தண்ணி ஒரு பக்கமாக சேர்ந்து அது கடலாக மாறுது, வெட்டாந்தரை உருவாகுது, மனுஷங்க வாழ்வதற்கு தேவையான வெட்டாந்தரை காணப்படுது. அப்போது நீங்கள் போகிற சூழ்நிலை தான் ஏசப்போ ஒரு ஆன்சர் வச்சுட்டே வர்றார். நீங்கள் போகிற பாதையில் தான் நீங்கள் தேடுற காரியம் இருக்குது. நீங்கள் போகிற கடினமான சூழ்நிலையில் தான் உங்களுடைய ஜபத்தின் விண்ணப்பத்துடைய பதில் இருக்குது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. கடினமான சூழ்நிலையை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த கடலையும் காற்றையும் தண்ணீரையும் பார்த்து பயந்துடாதீங்க. வெட்டாந்தரையை உருவாக்குகிறவர், வெட்டாந்தரையை காண செய்கிற தேவன் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தை குறித்தும், எந்த பிரச்சனை குறித்தும், எந்த கடினமான பாதை குறித்தோ பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்னைக்கு ஏசப்பா வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொன்னார் அப்படின்னா அது அப்படியே ஆயிரும். அதனால் சொன்னவரை விசுவாசித்து நாள ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.